Good morning students. Last class la chapter 3 la fundamentals of computers அப்படிங்கிற டாபிக்ல அப்படிங்கிற சாப்டர்ல மைக்ரோ ப்ராசஸர் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல மெமரி டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். Subheading 3.5 Memory Devices. A memory is just like a human brain. It is used to store data and instructions. Computer memory is the storage space in the computer where data and instructions are stored. பாருங்க, மெமரி டிவைஸ் நினைவக பகுதிகளை பற்றி இந்த பகுதியில் படிக்க போகிறோம். மெமரி அப்படிங்கிறது மனித மூளைக்கு ஒப்பிடுகிறார்கள். நினைவகமாக நினைக்கிறோம். மனித மூளையில் எப்படி தகவல்கள்லாம் சேமித்து வைக்கப்படுகிறதோ அதே மாதிரி கம்ப்யூட்டரோட மூளையாக மெமரி டிவைஸை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். தரவுகளையும் தரவுகளுக்கான குறிப்பானைகள் இன்ஸ்ட்ரக்ஷனையும் சேவ் பண்ணிக்கக்கூடிய இடமாக கம்ப்யூட்டர் மெமரி இருக்கிறது. Computer memory is a storage space in the computer where data and instructions are stored. கம்ப்யூட்டர் மெமரியில் என்னெல்லாம் இருக்குது? தரவுகளும் அதோட கட்டளை தொகுப்புகளும் சேமிக்கப்பட்டு வைக்கின்றன. There are two types of accessing method to access the memory. They are 1. Sequential access, 2. Random access. இந்த மெமரி இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய தகவல்களை எப்படி படிக்கிறது, ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது ரீட் அண்ட் ரைட். போன கிளாஸில் படித்தோம். ரீட்னா என்ன, ரைட்னா என்ன. ரீடுங்கிற ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து 0 அப்படின்னு பார்த்தோம். ரீட் ஆப்ரேஷன் 1, ரைட் ஆப்ரேஷன் 0 என்று பார்த்தோம். அந்த ஆப்ரேஷன்ஸை இங்கே மெமரியில் எப்படி நடக்கிறது? இதில் 2 வகையான மெத்தடில் அந்த தரவுகளை அணுகி திரும்ப பெற முடியும் அப்படிங்காங்க. ஒன்று சீக்வன்சல் ஆக்சஸ், ரெண்டாவது ரேண்டம் ஆக்சஸ். சீக்வன்சல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தொடர்ச்சியாக அணுகி தரவுகளை படிக்கிறது. தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றது. நினைவகத்தில் முதல்லேருந்து கடைசி வரைக்குள்ள தகவல்களை படிக்கிறது. ரெண்டாவது மெத்தட் வந்து ரேண்டம் ஆக்சஸ், நேரடியாக அணுகுதல். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போய் தரவுகளை படித்து எடுத்து ரீகால் பண்ணி கொண்டு வரக்கூடிய மெத்தட். அதான் சொல்கிறாங்க. In sequential access, the memory is accessed in an orderly manner from starting to end. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்குற மெத்தட் வந்து சீக்வன்சல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் in random access, any byte of memory can be accessed directly without navigating through previous bytes. ரேண்டம் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மெமரியோட பைட்டை அளவு கொண்டு நேரடியாக அணுகி தரவுகளை பெறுகிறார்கள். Different memory devices are arranged according to the capacity, speed and cost as shown in figure 3.6. பலதரப்பட்ட நினைவகங்களை பற்றி அதோட வரிசை கிரமமாக எப்படி வரிசை கிரமம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெப்பாசிட்டி கொள்ளளவு, அதோட ஸ்பீடு மற்றும் விலையை பொறுத்து இந்த படத்தில் ஆர்டர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபிகர் 3.6 கவனமாக பாருங்கள். மெமரி ஹைராரிக்கி, அடிப்படை மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் மெமரி வந்து கேட்ச் மெமரி அப்படிங்காங்க. ரெண்டாவது மெமரி மெயின் மெமரி. தேர்ட் ஒன் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஹெச்டிடின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இதில் இடது பக்கம் கீழே இருந்து மேலே மாக்கி கோடு போட்டிருக்காங்க. ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையஸ்ட் காஸ்ட். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே நோக்கி கோடு வந்திருக்கு, ஆரோ மார்க் வந்திருக்கு. லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோயர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோயர் காஸ்ட். இந்த அடிப்படையில் இதை பிரிச்சிருக்காங்க. சரி, ஒன்று பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாடத்தில் இல்லை, படத்தை கவனமாக பாருங்கள், நான் சொல்கிறத கவனமாக கேட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க், அடுத்தது மெயின் மெமரி, மூணாவது கேட்ச் மெமரி. கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டி கூட இருக்கு, அதே நேரத்தில் ஆக்சஸ் டைம் வந்து ஸ்லோயர் ஆக்சஸ் டைம், காஸ்ட்டும் வந்து கம்மியான காஸ்ட். இன்றைக்கி வந்து சாதாரணமாக டெராபைட்ஸில் ஹார்ட் டிஸ்க் வர ஆரம்பிச்சு. 1 TB ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க்னு வர ஆரம்பிச்சு. இதோட விலை வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்னு எடுத்துகிட்டால் அப்ராக்சிமேட்லாக ஒரு 3500 விலை வருது. 3500 காஸ்ட்டில் கிட்டத்தட்ட 1 TB அளவு டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும்.
அடுத்தது மெயின் மெமரி. மெயின் மெமரிங்கும் போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் இருக்குது, டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த ரேம் வந்து மெயின் மெமரின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் மெமரியோட அளவீடு வந்து அளவு குறைவாக இருக்கும். 4GB RAM, 2GB RAM. இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேட்டஸ்ட்டாக 8GB RAM வரைக்கும் இருக்குது. 2GB RAM விலை கம்மியாக இருக்கும், 4GB அதோட கொஞ்சம் கூட இருக்கும், 6GB அதுக்கு அடுத்த விலையாக இருக்கும். இப்போ டாப் மோஸ்ட் 8GB RAMல மொபைல்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு. அதனால் என்ன இருக்குது, அளவு குறைவு, அதே நேரத்தில் விலை அதிகம், செயல்பாடும் அதிகமாக இருக்கும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய மேலே டாப்பில் இருக்கக்கூடிய கேட்ச் மெமரி. கேட்சி மெமரின்னு சொல்லலாம், அல்லது கேட்ச் மெமரின்னு சொன்னால் நல்லாயிருக்கும், பொருத்தமாக இருக்கும். இந்த கேட்ச் மெமரி என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு விளக்கம் தெரிய வாய்ப்பு இல்லை. பொதுவாக வந்து சிடி ரைட் பண்ணுற விஷயங்களை யாராவது பார்த்துருப்பீங்க கடைகளில், அல்லது வீடுகளில் கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். ஒரே ஒரு டிரைவ் மட்டும்தான் இருக்கும், மாஸ்டர் சிடி. அதாவது நீ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு படத்தை வாங்கிட்டு வர, அல்லது ஒரு பாட்டு அடங்கின தொகுப்பு உள்ள சிடியை வாங்கிட்டு வர, அதை இன்னொரு சிடி டிரைவில் காப்பி பண்ணணும், சிடி டிஸ்கில். அப்போ ஒரே டிரைவ் தான் இருக்குது. அந்த ஒரு டிரைவில் முதல்ல கொண்டு வந்த பாட்டு இருக்கக்கூடிய பாட்டோ படமோ இருக்கக்கூடிய சிடியை உள்ளே வைக்கிறீங்க. அது உள்ளே இன்சர்ட் பண்ணி ரீட் பண்ணுற ஆப்ஷன், அந்த சிடி ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ண உடனே ரைட்டிங் ப்ராசஸ்க்கு இந்த சிடியில் உள்ள தகவல் பூரா சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சிடி ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய மொத்த அளவு டேட்டாவும் அப்படியே ரீட் பண்ணி வச்சுட்டு உடனே சிடி டிரைவ் வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே அந்த முதல் மாஸ்டர் சிடியை எடுத்து வச்சுட்டு பிளாங்க் சிடி, புது சிடி, ரைட் பண்ணக்கூடிய சிடி தூக்கி உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ண உடனே இது உள்ளே போய் முதல் சிடியில் காப்பி பண்ண டேட்டா ஒரு இடத்துல இருக்கும் பார்த்தியா, அந்த மெமரி தான் கேட்ச் மெமரிப்பாங்க. அந்த மெமரியிலேருந்து டேட்டா மறுபடி புது சிடியில் ரைட் ஆகும். ரைட் ஆகி முடிஞ்சோடனே சிடி வெளியில் வந்துடும், அதோட அந்த மெமரி வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மெமரி பேர் தான் கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கையில் விலை கொஞ்சம் கூடுன மாதிரி. அந்த ஆர்டரில் இந்த படத்தை போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்டில் பார்த்தா ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம், ஹையஸ்ட் காஸ்ட். அப்போது அதிகபட்ச விலையாக கேட்ச் மெமரி இருக்கிறது. அடுத்தது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம்னு சொல்லக்கூடிய மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. த மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. எல்லாரும் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். மெயின் மெமரின்னு சொல்லலாம், அல்லது ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லலாம், அல்லது RAM என்றும் அழைக்கப்படுகிறது. This is available in computers in the form of integrated circuits. இந்த ரேம்ங்கிறது எல்லா கம்ப்யூட்டர்லையும் அவைலபிளாக இருக்கும். எந்த வகையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஐசின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் சர்க்கியூட். முதல் பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் 3rd ஜென்ரேஷன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஒருங்கிணைந்த மின் சுற்று என்று படிச்சிடும். 3வது தலைமுறை கணிப்பொறிகள் ஒருங்கிணைந்த மின் சுற்றின் கொண்டு அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டன. அதே அடிப்படையில் அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டில் சேர்ந்த வடிவம் தான் எனது ரேம் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த பிளேஸ் இன் த கம்ப்யூட்டர் வேர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், application programs and the data in current use are kept temporarily so that they can be accessed by the computer's processor. The smallest unit of information that can be stored in the memory is called as a bit. என்ன சொல்றாங்க? It is the place in the computer where the operating system, application programs and the data in current use are kept temporarily. அதாவது இந்த ரேம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான ப்ரோக்ராம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இயக்க அமைப்பு. இதை பற்றி அடுத்தால வரக்கூடிய சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஐ திங்க் 5வது சாப்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 4வது சாப்டரில் இருக்குது. அதை பற்றி படிக்கும்போது விளக்கம் சொல்கிறேன் என்னங்கிறது. கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் திங்ஸ் அனைத்தையும் நம்மளோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, இடைமுகம். இல்லை, அந்த இடைமுகமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திகழ்கிறது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான ப்ரோக்ராமும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே டெம்பரவரியாக எதில் போய் உட்காந்துருக்கு, ரேமில் போய் உட்காந்துருக்கு. எதன் மூலமாக? அந்த ரேமில் இருக்க தகவல்களை மைக்ரோ ப்ராசஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க.
திரும்ப இந்த இதை வாசிக்க பார்த்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் த பிளேஸ் இன் எ கம்ப்யூட்டர் வேர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த டேட்டா இன் கரண்ட் யூஸ். அப்போதைக்கு பயன்படுத்தக்கூடிய தகவல்கள், தரவுகள், அதுக்கு இணையான அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எவ்வளவும் கெப்ட் டெம்பரவரியாக அந்த இடத்துல இருக்கு. இதில் ரேமில் இருக்கு இது. ஸோ தட் தே கேன் பி அக்சஸ் பை த கம்ப்யூட்டர் ப்ராசஸர். கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, இன்டெல் ப்ராசஸர் 8085 4004 4004 அப்படின்னு படித்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸர் மூலமாக தரவுகளை ஆக்சஸ் பண்ண முடியும். The smallest unit of information that can be stored in the memory is called a bit. ஒரு சிறிய அளவு, ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், அல்லது ஸ்மாலஸ்ட் சின்ன அளவுக்கு பிட்டாக மெமரியில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த பிட்டோட அளவுகளை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2வது சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதை பற்றி தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க. The memory can be accessed by a collection of 8 bits which is called as a byte. The bytes are referred by B. Bytes எதை வச்சு குறிக்கிறாங்க, Bங்கிற மூலமாக குறிக்கிறார்கள். If a computer has 1 megabyte of memory, then it can store 10,48,576 bytes of information. மெமரி சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிட் பைட் படிச்சிருக்கோம். 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட் என்பது எல்லாருக்கும் தெரியும், 2வது சாப்டரில் படிச்சிருக்கோம். இந்த பிட்ஸை வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க, பி என்ற எழுத்தால் பைட்ஸ் வந்து குறிக்கப்படுகிறது. இஃப் எ கம்ப்யூட்டர் ஹேஸ் 1 megabyte ஆஃப் மெமரி, 1 MB அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 1 MBக்கு எந்த அளவு தகவல்கள் சேமிக்கப்படுகிறதுங்கிற விளக்கம் சொல்லியிருக்காங்க. 10,48,576 பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தகவல்கள் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ப்ராக்கெட்டில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் 1 MB is 1024 kilobyte and 1 kilobyte is 1024 bytes. நல்லா பார்க்கணும். 1 KB equal to 1024 byte. 1 MB is equal to 1024 kilobyte. அப்போ அதில் ஒரு 1024, இதில் ஒரு 1024, ரெண்டையும் பெருக்குனா 10,48,576 பைட்ஸாக கிடைக்கிறது. அப்போ 1 megabyte is equal to 10,48,576 பைட்ஸாக என்ன பண்ணுகிறது, ஸ்டோர் ஆகிறது. நெக்ஸ்ட், RAM is volatile memory, which means that the information stored in it's not permanent. As soon as the power is turned off, whatever data that resides in the RAM is lost. It allows both read and write operations. அடுத்த விளக்கம் என்ன சொல்றாங்க RAM பத்தி பார்த்தீங்கன்னா, RAM is the volatile memory. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக அண்டர்லைன் பண்ணி வச்சுருங்க. ஒரு மிக முக்கியமான வார்த்தை இது, டெக்னிக்கல் நேம், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வார்த்தை. வாலட்டைல் மெமரி, அழியும் நினைவகம் அப்படிங்கிறாங்க. வாலட்டைல்ங்கிற அர்த்தம் என்ன அர்த்தம்னா அழியும் நினைவகம். என்ன அழியும் நினைவகம், எப்போ பவர் சப்ளை கட் ஆகுதோ அப்போ அந்த ரேமில் இருக்க தரவுகள் பூரா அழிக்கப்பட்டு விடும். அதே நேரத்தில் ஹார்ட் டிஸ்கில் அந்த தரவுகள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது அழியாது. நல்லா கவனிக்கணும். RAM is the volatile memory, which means that the information stored in it is not permanent. நிலையாக சேமிக்கப்பட்ட நினைவகம் அல்ல. As soon as the power is turned off, whatever data that resides in the RAM is lost. எப்போ கரண்ட் இல்லை ரேமுக்கான பவர் சப்ளை கட் ஆகுதோ அப்போ அந்த RAM மெமரியில் இருக்கக்கூடிய தரவுகள் அனைத்தும் அழிந்து விடும். ரேமை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ஆப்ரேஷன்ஸ் நடைபெறும். இட் அலோஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ரீட் பண்ணுற ஆப்ரேஷன் நடைபெறுது, ரைட் பண்ணுற ஆப்ரேஷனும் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் RAM. There are 2 basic types of RAM. One is dynamic RAM, another one is static RAM. ரேமோட வகைகள்னு பார்த்தீங்கன்னா 2 வகைகள் உள்ளன. ஒன்று டைனமிக் RAM, அடுத்து ஸ்டாட்டிக் RAM. தமிழில் சொல்கிறாருந்தா டைனமிக் ரேமுக்கு வந்து மாறும் முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ரேமுக்கு வந்து நிலையான முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையிலே அந்த அர்த்தம் இருக்குது. அது என்னங்கிறத அடுத்து வரும்போது விளக்கம் சொல்ல பாருங்க. These 2 types of
differ in the technology they used to hold data. Dynamic RAM being a common type needs to be refreshed frequently. Static RAM needs to be refreshed less often, which makes it faster. Hence, static RAM is more expensive than dynamic RAM. இந்த ரெண்டு டைப் RAM பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்திலையும் தகவல்களை சேமித்து வைக்கிறதுலையும் மாறுபடுகிறது. These two types differ in the technology they used to hold data. Dynamic RAM being a common type needs to be refreshed frequently. Dynamic RAM மாறும் முதன்மை நினைவகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த தரவுகளை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுப்பிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட இடைவெளியில் அதில் உள்ள தரவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். பட் ஸ்டாட்டிக் ரேமில் அப்படி இல்லை. ஸ்டாட்டிக் ரேம் நீட்ஸ் டு பி ரிஃப்ரெஷ் லெஸ் ஆஃபன். குறைந்தபட்சம் அதிகமாக என்ன எப்போமாவது ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணால் போதும். விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர். அடுத்து ஸ்டாட்டிக் ரேம் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இதனால் டைனமிக் ரேமை விட ஸ்டாட்டிக் ரேமோட விலை அதிகம் அப்படின்ட்டாங்க. அடுத்தது ரேமோட வகையில் ரெண்டாவது ரோம், ROM. நல்லா கவனிக்கணும், ரேம் ரோம்கான வித்தியாசம் பாருங்கள். ரேமை பொறுத்த வரைக்கும் RAM அந்த ஒரே வார்த்தையிலே முடிஞ்சு போகுது. அடுத்து வரக்கூடிய ரோம் ரீட் ஒன்லி மெமரி, ROM. இதில் பல தரப்பட்ட வகைகள் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ரேம்க்கு அப்புறம் ப்ரோம் இருக்குது, PROM சொல்லக்கூடிய ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ப்ரோம் இருக்குது. அடுத்து இதோட மூணாவது அடுத்த டைப் EPROM, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இருக்குது. அதுக்கு அடுத்து EEPROM, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ முதல் இது நம்ம ரீட் ஒன்லி மெமரியை பற்றி பார்ப்போம். ரோம். Read only memory refers to special memory in a computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. The stored programs that start the computer and perform diagnostics are available in ROMs. First ரெண்டு லைன் விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்து போவோம். Read only memory refers to a special memory in a computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. Read only memoryங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா எதை குறிக்கிறது? இது ஒரு தனிப்பட்ட சிறப்பு மெமரி. இதில் ஏற்கனவே தகவல்கள் பதியப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த பதிந்த தகவல்களை எந்த நேரத்திலையும் நம்மளால மாற்றம் செய்ய முடியாது. Read only memory refers to a special memory in a computer with pre-recorded data. முன்பே ரெக்கார்ட் செய்யப்பட்ட தரவுகள் அட் மேனுஃபேக்சரிங் டைம் உற்பத்தி செய்யும் போதே பண்ணி வச்சிடறாங்க. விச் cannot be modified, அது எந்த நேரத்திலையும் மாற்ற முடியாது. The stored programs that starts the computer and performs diagnostics are available in ROMs. என்ன சொல்றாங்க, இதில் ஸ்டோர் பண்ண ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே, அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் போய் சுவிட்ச் ஆன் பண்ணி பவர் சப்ளை கொடுத்த உடனே CPU ஆன் பண்ணுறோம். CPU ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மானிட்டரில் லைட் எரியும், கீபோர்டு லைட் எரியும், மவுஸில் லைட் எரியும். இது எல்லாம் என்ன அர்த்தம்னா எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சிக்னல்ஸ் போயிட்டு வரும். இதுக்கான ப்ரோக்ராம் தான் ரீட் ஒன்லி மெமரியில் ஏற்கனவே பதியப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. இதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் டயக்னோஸ்டிக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ROMs. ROM stores critical programs such as the program that boots the computer. Once the data has been written onto the ROM chip, it cannot be modified or removed and can only be read. ROM retains its contents even when the computer is turned off. So RAM is called non-volatile memory. இந்த ரோமில் ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுறாங்க. கம்ப்யூட்டர் பூட்டிங் ப்ராசஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி எல்லா பாகங்களும் அதில் இணைக்கப்பட்ட ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி வர்றது தான் பூட்டிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. அதுக்கான ப்ரோக்ராம் பூரா அந்த ரோம் சிப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒன்ஸ் ரோம் சிப்பில் ஸ்டோர் பண்ண டேட்டா எந்த நேரத்துலையும் அழிக்க முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, மாற்றம் செய்யவோ அழிக்கவோ முடியாது. அதே நேரத்தில் பவர் சப்ளை போனால் கூட அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அழியாது. அதனால் இந்த மெமரிக்கு பேர் நான் வாலட்டைல் மெமரி.
நல்லா பார்க்கணும். ரேம்னு ஒன்று படித்தோம் போன ஹெட்டிங்கில், RAM, அது வாலட்டைல் மெமரி, அழியும் நினைவகம். இது நான் வாலட்டைல் மெமரி. ரோம் இஸ் கால்ட் ஆஸ் நான் வாலட்டைல் மெமரி. ரோம் வந்து அழியா நினைவகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, கவனம் பார்த்துக்குவோம். இந்த இதில் அழியா நினைவகத்துள்ள வகைகளில் கிட்டத்தட்ட 3 வகைகள் பார்த்துருக்கோம். ஒன்று ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, ரெண்டாவது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, மூன்றாவது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. சரி, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, ஷார்ட்டா PROM அப்படின்னு சொல்லலாம். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ எ நான் வாலட்டைல் மெமரி on which data can be written only once. Once a program has been written onto a PROM, it remains there forever. Unlike the main memory, PROMs retain their contents even when the computer is turned off. என்ன சொல்ல வராங்க, அதாவது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரிங்கிறது நான் வாலட்டைல் மெமரி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரோமில் சொன்ன மாதிரி இதுலேயும் கரண்ட்டு போனாலும் பரவாயில்ல, அழியாது. இதில் தகவல்கள் ஒன்ஸ் எழுதி வச்சாச்சுன்னா அதில் பெர்மனண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் எ ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ரிட்டன் ஆன் டு எ ப்ரோம், இட் ரிமைன்ஸ் தேர் ஃபார் எவர். எப்போ வேணாலும் அதை திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். அன்லைக் த மெயின் மெமரி, PROMs retain their contents even when the computer is turned off. கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனால் கூட, பவர் சப்ளை கட் ஆனால் கூட ப்ரோமில் இருக்கக்கூடிய தகவல்களை திரும்ப எடுத்து பார்க்க முடியும். The PROM differs from ROM. PROM is manufactured as a blank memory, whereas a ROM is programmed during the manufacturing process itself. PROM programmer or a PROM burner is used to write data to the PROM chip. The process is programming a PROM is called burning the PROM. என்ன சொல்றாங்க, சிம்பிள், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். The PROM differs from ROM. ரோமுக்கும் ப்ரோமுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லக்கூடிய ரோமில் பொறுத்த வரைக்கும் ப்ரீ ரெக்கார்டர், ஏற்கனவே தயார் பண்ணும்போதே அந்த சிப்பில் என்ன பண்ணிடுறாங்க, ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகி வரும். ஆனால் ப்ரோம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அதில் என்ன ஆகுது அப்படின்னா பிளாங்காக இருக்கும், மெமரி பிளைனாக இருக்கும், அதாவது புது சிடி மாதிரி இருக்கும். நம்ம என்ன ப்ரோக்ராம் அதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்கி அந்த சிப்பில் ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணலாம். அதுக்குன்னு தனி ப்ரோக்ராமர் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக அந்த ப்ரோமை சிப்பை ஈஸியாக இது பண்ணலாம். உனக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்கிறாந்தா, நிறைய பைக்கில் அல்லது காரில் பார்த்தீங்கன்னா பிரேக் அமிச்சோடனே சவுண்டு வரும், பிக்கி 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 பின்னு ஒரு ஹாரன் சவுண்டு, டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோம் சிப்பில் அதுக்கான ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம எப்போல்லாம் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ அப்போல்லாம் என்ன ஆகும்னா, அதில் சிப்புக்கு கரண்ட் சப்ளை போய் அதில் ப்ரோக்ராமில் பண்ண அந்த மியூசிக் வந்து இதில் டிஸ்பிளே ஆகி கிடைக்கும், ஸ்பீக்கரில் கிடைக்கும். இதே மாதிரி காரில் ரிவர்ஸ் ஹாரன் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே கார் பின்னாடி வருதுங்கிறதுக்காக ஒரு பீப் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு அல்லது அதில் குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு அல்லது கார் இஸ் ரிவர்ஸ் அப்படின்னு வார்த்தையில் சொல்கிற சவுண்டு, இது எல்லாமே ப்ரோக்ராமர் மூலமாக அந்த ப்ரோம் சிப்பில் ரைட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் எ ப்ரோம் பேசலாம் அல்லது பர்னிங் த ப்ரோம்னு சொல்லலாம். ஓகேயா, ரைட். அடுத்தது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, EPROM அப்படின்னு அர்த்தம். எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஏற்கனவே ரீட் ஒன்லி மெமரி பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமபிள் பார்த்துருக்கோம், இப்போ அதுக்கு முன்னாடி எரேசபிள் வருது. அந்த வார்த்தை ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். எரேசபிள் ப்ரோக்ராமபிள் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. எரேசபிள்னா அழித்து அழித்து திரும்ப திரும்ப பதியக்கூடிய மெமரி. Erasable programmable read-only memory is a special type of memory which serves as a PROM, but the content can be erased using ultraviolet rays. A PROM retains its contents until it is exposed to ultraviolet light. The ultraviolet ray clears its contents, making it possible to reprogram the memory. Erasable வார்த்தையிலே உங்களுக்கு விளக்கம் தெரியும். அழியக்கூடிய நினைவகம், அழித்து அழித்து திரும்ப ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய நினைவகம்.
அதுதான் erasable programmable read only memory அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோம். இதுல தேவைப்படும் போது அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக ஏற்கனவே பதியப்பட்ட தகவல்களை அழித்து விட்டு மறுபடியும் புது தகவல்களை பதிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம சிடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் சிடின்னு கேட்டு வாங்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அழிச்சு திரும்ப ரீடும் பண்ணிக்கலாம், அழிச்சு ரைட் பண்ணவும் செய்யலாம், அழிச்சு பதிவும் செய்யலாம். அதே மாதிரி இங்கே ப்ரோக்ராம் சிப்பில் மெமரி சிப்பில் வச்சுருக்காங்க. அதோட டயக்ராம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கா erasable programmable read only பண்ணுங்க. இந்த படத்தோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வட்டத்து ரவுண்டில் ஹோல் போட்டு அது மூலமாக லைட் பீம்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. அது மூலமாக அல்ட்ரா வயலட் ரேஸை அழித்து அனுப்பி தகவல்களை அழித்து திரும்ப தேவையான தகவல்களை பழிந்து கொள்ள முடியும். அதுதான் எப்ரோமோட ஸ்பெஷாலிட்டி. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ன பண்ணுது, ஏற்கனவே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு கிளியர் பண்ணிட்டு புதுசாக ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மெமரியை தயார்படுத்துகிறது. அண்ட் எப்ரோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ரோம். Prom can be written only once and cannot be erased. EPROMs are used widely in personal computers because they enable the manufacturer to change the contents of the PROM to replace with updated versions or erase the contents before the computer is delivered. EPROM வந்து ப்ரோமோட வித்தியாசமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. EPROM பொறுத்த வரைக்கும் அப்பப்போ அழிக்கக்கூடிய வகையில் அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வயலட் மூலமாக லைட் மூலமாக அதில் உள்ள டேட்டாவை அழித்து மறுபடியும் எழுதி கொள்ள முடியும். இது அதிகமாக பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் தேவையோ அந்த கணினி உற்பத்தி பண்ண உடனே கம்ப்யூட்டர் உருவாக்கின உடனே இந்த எப்ரோம் சிப்பை அனுப்பிச்சு அதில் தேவையான கண்டென்ட்ஸை நம்மளே ரைட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் erasable programmable read only memory அப்படிங்கிறது. அடுத்த மெமரி electrically erasable programmable read only memory. நல்லா பாருங்க, EEPROM. முதல்ல வெறும் ரோம் இருந்துச்சு, கடைசி 3 லெட்டர் மட்டும் இருந்துச்சு ரோம், ரீட் ஓன்லி மெமரியா இருந்துச்சு. முன்னாடி பி சேர்த்தாங்க, ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரியா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து இ மட்டும் ஒரு சிங்கிள் இ சேர்த்துருந்தாங்க, erasable programmable read only memory. கடைசியா 2 இ சேர்த்துருக்காங்க, எலக்ட்ரிக்கலி erasable programmable read only memory. அதில் என்ன அந்த வார்த்தையிலே விளக்கம் இருக்கு, எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக ப்ரோக்ராமை அழிச்சு பதியலாம், அதுதாங்க அதுக்கான அர்த்தம். இதுக்கு முன்னாடி erasable programmable என்ன இருந்துச்சுன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக பண்ணணும், அதை குறித்து வச்சுக்கணும். அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக பண்ணுறது ஒரு இ erasable programmable read only memory. 2 இ வந்துச்சுன்னா electrically erasable programmable read only memory. எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக அழிக்கிறது பார்க்கலாம். Electrically erasable programmable read only memory is a special type of PROM that can be erased by exposing it to an electrical charge. Like other types of PROM, EEPROM retains its contents even when the power is turned off. Comparing with all other types of ROM, EPROM is slower in performance. அதாவது எலக்ட்ரிக்கலி erasable ப்ரோக்ராமுக்கு எளிதாக உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறாருந்தா, பென் டிரைவ்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதோட டெக்னிக்கல் நேம் ஃப்ளாஷ் மெமரி. நம்ம பென் டிரைவ்னு ஏன் சொல்கிறோம், பேனா சைஸில் வச்சு பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லலாம், அல்லது தம்ப் நெயில் மெமரி. நெகக்கண் அளவுக்கு இருக்குது பார்த்தியா, அதுதான் தம்ப் நெயில் மெமரி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கையில் எடுத்து செல்லக்கூடிய மெமரி. இதில் பூரா பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் உள்ள கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணி ஏற்கனவே இருக்க டேட்டாவை டெலிட்னா அது எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக அழிஞ்சிட்டு மறுபடி புது டேட்டாவை பதியும். இதுதான் எலக்ட்ரிக்கலி erasable program read only மெமரிக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது கேட்ச் மெமரி. The cache memory is very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. Cache memoryங்கிறது ரொம்ப ஹை ஸ்பீட் மெமரி, அதே நேரத்தில் விலையும் கூட, எக்ஸ்பென்சிவ் மெமரி. இதோட ஸ்பீடு மெமரியிலிருந்து தகவல்களை ரீகால் பண்ணுறக்கூடிய ரிட்ரைவல் ப்ராசஸ்க்கான ஸ்பீடு வந்து மிக அதிகம் அப்படின்னா. டியூ டு இட்ஸ் ஹையர் காஸ்ட் the CPU comes with smaller size of cache memory compared with the size of the main memory. இதோட விலையை அதிகமான விலையை கணக்கில் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, சிபியூவில் எல்லா சிபியும் ஒரு சின்ன சைஸ் கேட்ச் மெமரி வச்சுருப்பாங்க. மெயின் மெமரியோட அளவை விட, மெயின் மெமரிங்கிறது ரேம்ங்கிறது தெரியும்,
ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அளவை விட இது ரொம்ப சிறிய அளவாக வச்சுருப்பாங்க. எல்லா கம்ப்யூட்டர்லேயும் கேட்ச் மெமரி இருக்கும், ஆனால் சிறிய அளவு இருக்கும். ஏன்னா அதோட விலையின் காரணமாக, அதிக அளவு விலையின் காரணமாக சிறிய அளவு மெமரியை பயன்படுத்தி உள்ளார்கள். வித்தவுட் கேட்ச் மெமரி, எவ்ரி டைம் த CPU requires the data, it has to be fetched from the main memory, which will consume more time. The idea of introducing the cache is that this extremely fast memory would store data that is frequently accessed and, if possible, the data that is closer to it. This helps to achieve the fast response time, where response time refers to how quickly the memory can be respond to a read and write request. Figure 3.8 shows the arrangement of cache memory between CPU and main memory. அதாவது கேட்ச் மெமரி ஏற்கனவே சொன்ன மாதிரி விலை அதிகம், அதனால் கம்ப்யூட்டரில் எல்லா கம்ப்யூட்டர்லையும் கேட்ச் மெமரி ஒரு சின்ன அளவு வச்சுருப்பாங்க, இன்பில்ட் பண்ணியே வந்துடுது. அதோட அளவு வந்து மெயின் மெமரி அளவை விட சிறிய அளவாக இருக்கிறது. ஆனால் கேட்ச் மெமரி இல்லாமல் கம்ப்யூட்டரை உற்பத்தி பண்ணும்போது தகவல்களை பரிமாறுறதுக்கு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம்னா மெயின் மெமரிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். அதனால் என்ன ஆகுது, டைம் டிலே ஆகுது. அதுக்கான டைம் டிலே ஆகும்போது கம்ப்யூட்டர் ப்ராசஸ் செய்யக்கூடிய வேலை நேரம் அதிக அளவு ஆகிறது. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி அந்த டைம் ஸ்பீடை கூட்டுறதுக்காகவும் கணிப்பொறியின் செயல்பாடு எளிதாக நடைபெறுவதற்காக இந்த கேட்ச் மெமரியை உருவாக்கினார்கள். இந்த கேட்ச் மெமரியோட விலை அதிகமாக இருக்கிறதுனால சிறிய அளவு கேட்ச் மெமரி பயன்படுத்துகிறாங்க எல்லா கம்ப்யூட்டர்லையும். இதனால் கம்ப்யூட்டரில் இருக்க தகவல்களை வேகமாக பரிமாற எளிதாக பயன்படுகிறது. அதை தான் ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் டைம். அந்த எவ்வளோ ஸ்பீடில் போய் கேட்ச் மெமரிலேருந்து தகவலை எடுத்து கொண்டு வருது, அதை கொண்டு இந்த டைம் வந்து அளவிடப்படுகிறது. ரீட் ரைட் ரெக்யூஸ்ட், ரீட் பண்ணுறா இருந்தாலும் ரைட் பண்ணக்கூடிய அளவுக்கான ரெக்யூஸ்ட் எவ்வளோ வேகமாக போய் செயல்பட்டு அந்த செயலை செய்து முடிக்கிறது பேர் தான் ஆக்சஸ் டைம் என்று குறிப்பிடுகிறார்கள். 3.9 shows the cache memory between CPU and memory. 3.8 டயக்ராமில் விளக்கத்தை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதாக இருக்கா, CPU கேட்ச் மெமரி, மெயின் மெமரி. சிபியூலேருந்து கேட்ச் மெமரி வேகமாக போயிட்டு அங்கேருந்து மெயின் மெமரி தகவல் போய் மெயின் மெமரிலேருந்து கேட்ச் மெமரி திரும்ப ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்தது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். செகண்டரி அப்படின்னா இரண்டாம் நிலை நினைவகம் அப்படின்னு அர்த்தம். இரண்டாம் நிலை நினைவகம். A computer generally has limited amount of main memory which is expensive and volatile. To store data and programs permanently, secondary storage device is used. Secondary storage device serve as a supportive storage to main memory and they are non-volatile in its nature. Secondary storage is also called as backup storage. அதாவது இரண்டாம் நிலை நினைவகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டாம் நிலை நினைவகம் என்ன பண்ணுதுன்னா கணிப்பொறியில் வேகம் குறைவாக அதே நேரத்தில் அதிக அளவு தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய இடமாகவும் விலை குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நினைவகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் வைக்கக்கூடிய தரவுகள் நிரந்தரமாக வைக்கலாம், எவ்வளவு இதுன்னு வைக்கலாம், அழியக்கூடிய நிலையே கிடையாது, அழியாத நிலையில் இருக்கிறதுனால இது என்ன ஆகுது, முதன்மை நினைவகம் மெயின் மெமரின்னு சொல்கிற ரேம்னு சொல்கிற மெயின் மெமரிக்கு இணையான ஒரு சேமிப்பு சாதனமாக இருக்குது. ரேமை பொறுத்த வரைக்கும் 4GB ரேம், 8GB ரேம், அதாவது 16GB ரேம் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் வந்திருக்கு, 2 TB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகுது, இதில் அதிக அளவு டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கலாம். அதனால் இதுக்கு பேக்கப் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம், எடுத்து வைக்கக்கூடிய, பாதுகாப்பாக எடுத்து வைக்கக்கூடியது. பேக்கப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது உனக்கு எளிதாக புரியாமல் இருந்துச்சா, இப்போ கார்களில் பார்த்தீங்கன்னா 4 சக்கரம் இருக்கும், இருந்தாலும் ஸ்டெப்னின்னு இன்னும் ஒரு சக்கரம் தனியாக காருக்குள்ளே வச்சுருப்பாங்க. எதுக்காக, ஏதாவது ஒரு அவசரத்தில் போயிட்டு இருக்கும்போது காரில் பஞ்சரோ டயரோ பஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டெப்னி டயரை எடுத்து அதில் மாட்டி அந்த டேமேஜான டயரை கழட்டி வண்டியை பயணம் ஸ்டாப் இல்லாமல் போயிட்டு இருக்குது பயன்படுத்தணும். அதே மாதிரி தகவல்கள் எந்த நேரத்துலையும் லாஸ் ஆகலாம், அதனால் அந்த தகவல்களை பாதுகாப்பாக பேக்கப் எடுத்து வைக்கிறது பயன்படுத்தப்படுகிறது. அதனால் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பயன்படுத்துகிறாங்க. அதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்குது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இஸ் a magnetic disk on which you can store data. The hard disk has the stacked arrangement of disk accessed by a pair of heads
for each of the disk. The hard disk comes with a single or double-sided disk. ஹார்ட் டிஸ்க்னு சொன்னோம்னா தமிழை பொறுத்த வரைக்கும் வன்வட்டு அப்படின்னு சொல்லலாம். வன்வட்டில் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் டிஸ்க். இது ஒரு காந்த புலங்கள் கொண்ட வட்டாக இருக்குது. இதில் தரவுகளை சேமித்து வைக்கலாம். ஒவ்வொரு வன்வட்டுக்கும் ஒரு ஜோடி ஹெட், ஒரு பேர் ஆஃப் ஹெட்ஸ் இருந்து அந்த ஹெட் மூலமாக தகவல்கள் எழுத படிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஹெட்னு தலை நினச்சக்கூடாது, அது ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டு. அதில் மூலமாக தரவுகள் அந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவில் மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக ஸ்டோர் பண்ணப்படுகிறது. இந்த ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சிங்கிள் சைடு ஆர் டபுள் சைடு டிஸ்காக வெளிவருகிறது. அடுத்தது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் டிஸ்க், சிடி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். A CD or CD-ROM is made from 1.2 mm thick polycarbonate plastic material. A thin layer of aluminum or gold is applied to the surface. CD data is represented as tiny indentations known as pits, encoded in a spiral track molded into the top of the polycarbonate layer. The areas between bits are known as lands. The motor within the CD player rotates the disc. The capacity of an ordinary CD-ROM is 700 MB. CD-ROM நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, பயன்படுத்தியிருப்பீங்க. CD-ROM ஓட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 1.2 mm திக்னஸ் இருக்கும். பாலிகார்போனேட் அப்படிங்கிற பிளாஸ்டிக் மெட்டீரியல் மூலமாக இந்த டிஸ்க் தயார் பண்ணியிருக்காங்க. தின் மெல்லிசான லேயர்ல அலுமினியம் அல்லது கோல்டு மூலமாக அந்த மேல் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. சர்ஃபேஸ் தின் லேயர், மெல்லிசான அடுக்குகளாக அலுமினியத்தை கொண்டோ அல்லது தங்கத்தை கொண்டோ அந்த மேல் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ வரக்கூடிய டிஸ்க் பூராமே அலுமினியம் தான், கோல்டு சர்ஃபேஸ் ரொம்ப கம்மி. அப்படி வாங்கணும்னா பிராண்டடான சிடி, ஒரு சிடி 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அதில் கோல்டு கோட்டிங்கோட இருந்திருக்கும். இந்த சிடியில் டேட்டாவை சின்ன சின்ன பகுதியாக டினி அப்படின்னா சிறிய அளவாக பிரித்து தகவல்களை சேமிக்கிறாங்க. அதுக்கு பேர் பிட்ஸ் அப்படிங்க, பிட்ஸ், PITS, பிட்ஸ். CD data is represented as teeny indentations known as pits, encoded in the spiral track molded into the top of the polycarbonate layer. இந்த பிட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பைரல் சுருளாக இருக்கும் பார்த்தியா, அது மாதிரி வட்டமாக நீ சிடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெறுமனே லைனாக இருக்கும். ரீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கோடுவாக இருக்கும். அந்த மாதிரி அது என்ன சொல்கிறாங்க, ஸ்பைரல் ட்ராக் அப்படின்னா சுற்றி வரக்கூடிய ஒரு ட்ராக். அந்த ட்ராக்ல தகவல்கள் பரிமாறப்படுகின்றது. அந்த ஏரியாஸ் பிட்வீன் பிட்ஸ் ஆர் நோன் அஸ் லேண்ட்ஸ். அந்த பிட்ஸுக்கு பேர் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோட்டார் விதின் த சிடி பிளேயர் ரொட்டேட்ஸ் த டிஸ்க். ஒரு மோட்டார் மூலமா சிடி பிளேயர் சுத்த ஆரம்பிக்கிறது. அதுல தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. சிடியில் தகவல்கள் சேமிக்கக்கூடிய கொள்ளளவு என்னன்னு பார்த்தா 700 மெகாபைட்ஸ் அளவு சிடியில் தகவல்களை சேமிக்க முடியும். அடுத்த இது பார்த்தீங்கன்னா DVD, காம்பாக்ட் டிஸ்க். படத்தை பார்த்துடலாமா? இந்த இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இங்கே படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தா DVD. டிவிடியோட விரிவாக்கம் டிஜிட்டல் வெர்சாட்டில் டிஸ்க். DVD, டிஜிட்டல் வெர்சாட்டில் டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். இதோட விரிவாக்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். டிஜிட்டல் வெர்சாட்டில் டிஸ்க்னு சொல்லலாம், அல்லது டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் என்றும் அழைக்கப்படுகிறது. A DVD is an optical disc capable of storing up to 4.7 GB of data, more than 6 times what a CD can hold. இதுலேருந்தே புரியும் நினைக்கிறேன். ஒரு டிவிடியோட கொள்ளளவு என்னன்னா 4.7 கிகாபைட்ஸ். 6 சிடியில் சேமிக்கக்கூடிய தரவுகளை, டேட்டாக்களை ஒரே ஒரு டிவிடியில் ஸ்டோர் பண்ணிடலாம். அதான் டிவிடியோட ஒரு அட்வான்டேஜ். அதே நேரத்தில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிடியில் மறுபடியும் ரைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. டிவிடியில் ஒரு தடவை ரைட் பண்ணியாச்சுன்னா மீதி இடம் இருந்தாலும் திரும்ப ரைட் பண்ண முடியாது. இது ஒரு மைனஸ். டிவிடி ஆர்
often used to store movies at a better quality like CDs, DVDs are read with a laser. டிவிடியை பொறுத்த வரைக்கும் தரமான குவாலிட்டியான ஹை டெஃபினிஷன் பிக்சர்னு சொல்கிறோம்னா ஹெச்டி குவாலிட்டி பிக்சர் ஒரு படத்தை அப்படியே ஒரு டிவிடியில் ஸ்டோர் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு படத்தை டிவிடியில் ஸ்டோர் பண்ணுற அளவு படத்தை சிடியில் ரைட் பண்ணுறதா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 சிடி தேவைப்படும். அப்படி ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி போடும்போது அது ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு ரொம்ப கஷ்டம். அதை விட ஒரே ஒரு டிவிடியில் அழகாக ஸ்டோர் பண்ணிடலாம். இது அவ்வளவும் சிடியாக இருக்கட்டும் டிவிடியாக இருக்கட்டும் எதன் மூலமாக ரீட் பண்ணுறாங்கன்னா லேசர் பீம் மூலமாக ரீட் பண்ணப்படுகிறது. The disk can have 1 or 2 sides and 1 or 2 layers of data per side. The number of sides and layers determines how much it can hold. A 12 cm diameter disk with single layer has 4.7 GB capacity, whereas the single-sided double layer has 8.5 GB capacity. The 8 cm DVD has 1.5 GB capacity. The capacity of DVD-ROM can be visually determined by noting the number of data sides of the disk. Double-layered sides are usually gold colored, while single-layered sides are usually silver colored like a CD. ஒரு டிஸ்கை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கை பொறுத்த டபுள் சைடு டிஸ்க்கும் இருக்குது, சிங்கிள் சைடு டிஸ்க்கும் இருக்குது அப்படின்றாங்க. டபுள் சைடு டிஸ்க்கு சிங்கிள் டிஸ்கில் என்ன அளவுகள் இருக்குங்கிற சொல்கிறாங்க. 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர் டிஸ்க் வந்து சிங்கிள் சைடு டிஸ்க்கு. அதில் 4.7 ஜிபி கெப்பாசிட்டிக்கான தரவுகளை ஸ்டோர் பண்ணலாம். அதே நேரத்தில் டபுள் சைடாக இருந்துச்சுன்னா மொத்தம் 8.5 ஜிபி தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதோட சைஸ் என்னென்னா 8 சென்டிமீட்டர். அடுத்து வந்து 8 சென்டிமீட்டர் டிவிடி ஹேஸ் 1.5 ஜிபி கெப்பாசிட்டி. சின்ன குட்டியோண்டு சிடி இருக்குது, அதில் வந்து 1.5 ஜிபி அளவுக்கு என்ன பண்ணலாம், டிவிடியில் தகவல்களை ஸ்டோர் பண்ணலாம். டிவிடி ரோமில் பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி தகவல்களை பார்க்க முடியும். அதாவது எழுதியிருக்கப்பட்ட தகவல்கள் கோடு கூட இருக்கிறத பார்க்கலாம். டபுள் சைடு லேயரை பொறுத்த வரைக்கும் கோல்டு கலரில் இருக்கும், சிங்கிள் சைடை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலரில் இருக்கும், சிடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிஜிட்டல் வெர்சாட்டில் டிஸ்க். அடுத்து ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். இந்த ஃப்ளாஷ் மெமரிங்கும் போது முன்னாடி நம்ம பார்த்த ஒரு மெமரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அது என்ன மெமரி ஞாபகம் இருக்கா? EEPROM, electrically erasable programmable read only memory. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ் மெமரின்னு சொன்னேன். இன்னொரு இதுன்னு சொன்னேன் பென் டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். ஃப்ளாஷ் மெமரி இஸ் அன் எலக்ட்ரானிக் நான் வாலட்டைல் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் medium that can be electrically erased and reprogrammed. They are either EPROM or EEPROM. Examples of flash memories are pen drives, memory cards, etc. Flash memories can be used in personal computers, personal digital assistants, digital audio players, digital cameras, and mobile phones. Flash memory offers fast access times. The time taken to read or write a character in memory is called access time. The capacity of flash memories vary from 1 gigabytes to 2 terabytes. A simple of flash memory is shown in figure 3.11. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியுது பென் டிரைவ் அப்படிங்கிறது பயன்படுத்தியிருப்பீங்க. இதுக்கு டெக்னிக்கல் நேம் வந்து ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெமரியை பற்றி தான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் மெமரியில் இது எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக தகவல்கள் அளிக்கப்பட்டு மறுபடி பதியப்பட்டு வருகின்றது. ஃப்ளாஷ் மெமரி எங்கெல்லாம் வேணும்? பர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்குது, பர்சனல் டிஜிட்டல் பிடிஏல பயன்படுத்தலாம், டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸில் பயன்படுத்தலாம், டிஜிட்டல் கேமராவில் பயன்படுத்தலாம், மொபைல் ஃபோனில் பயன்படுத்தலாம். இப்போ கூட மொபைல் ஃபோனில் ஓடிஜி கேபிள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளில் கொண்டாந்து சார்ஜிங் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணால் மொபைலில் இருக்க டேட்டாவை அப்படியே பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதேமாரி இது மெமரி கார்டு போடுற டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. மெமரி கார்டிலும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக ஃபோன்லேயே நம்ம தகவல்களை அழித்து திரும்ப பகிர்ந்து கொள்ள முடியும். இதுதான் ஃப்ளாஷ் மெமரிக்கான விளக்கம். இதோட கெப்பாசிட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிகாபைட்லேருந்து 2 டெராபைட்ஸ் அளவுக்கு என்ன இருக்குது, மெமரி ஃப்ளாஷ் மெமரி அவைலபிளாக இருக்கிறது. அடுத்தது ப்ளூ ரே டிஸ்க்.
Blu-ray disc is the high density optical disc similar to DVD. Blu-ray is the type of disc used for PlayStation games and for playing high definition movies. A double layer Blu-ray disc can store up of 50 gigabytes of data. This is more than 5 times of the capacity of DVD and above 70 times of CD. The format was developed to enable recording, rewriting and playback of high definition video as well as storing large amount of data. DVD used a red laser to read and write data, but Blu-ray uses a blue-violet laser to write, hence it is called Blu-ray. Blu-ray disc இருக்கிறதுலே ஹையஸ்ட் குவாலிட்டி ஹையஸ்ட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டிஸ்காக பார்க்கப்படுகிறது. லோயஸ்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அளவு சைஸு விலை எல்லாத்துலேயும் சிடியா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டிவிடி கொண்டு வந்திருக்காங்க. டிவிடியில் 4.7 ஜிகாபைட் ஜிபி அளவு இருக்குது. அடுத்து 8.5 ஜிகாபைட் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அதிகபட்ச மெமரி உள்ளது 50 கிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா. 50 ஜிபி அளவு டேட்டா ஒரே டிஸ்கில் எடுத்துடலாம். அதுக்கு பேர் ப்ளூரே டிஸ்க். இந்த ப்ளூரே டிஸ்க் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் கேம்ஸுக்காகவும் ஹை டெஃபினிஷன் மூவிஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் பயன்படுகிறது. இரட்டை லேயர் கொண்ட டபுள் லேயர் ப்ளூரே டிஸ்க் கேன் ஸ்டோர் அப் ஆஃப் 50 gigabytes ஆஃப் டேட்டா. 2 லேயர் கொண்டது, அதாவது 2 லேயர்னா டபுள் சைடும் அந்த டிஸ்கோட முன்னையும் பின்னையும் எத்தனை அளவு 50 ஜிபி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இது டிவிடியில் 5 டிவிடியில் உள்ள அளவுகளுக்கு 5 டிவிடியில் உள்ள தரவுகளை ஒரே ப்ளூரே டிஸ்கில் கொண்டாந்து ஸ்டோர் பண்ணலாம், அல்லது 70 சிடியில் உள்ள தரவுகளை இந்த ஒரு டிஸ்கில் ஸ்டோர் பண்ணலாம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணி வச்சு கரெக்டாக படிச்சுட்டே வந்துடுங்க. The format was developed to enable recording, rewriting and playback of high definition video as well as storing large amount of data. இந்த ஃபார்மட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இந்த ஃபார்மெட்டை உருவாக்குனாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அந்த ரெக்கார்ட் பண்ண டேட்டா ரீரைட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை ப்ளேபேக் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே ஹை டெஃபினிஷன் ஹையான குவாலிட்டி அதிக அளவு தரம் வாய்ந்த வீடியோக்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. DVD uses red laser to read and write data, but Blu-ray uses the blue-violet laser to write. Hence, it is called Blu-ray. DVD பொறுத்த வரைக்கும் சிகப்பு கலர் லேசர் லைட்டை கொண்டு தரவுகளை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. பட் ப்ளூரே டிஸ்கை பொறுத்த வரைக்கும் blue-violet லேசர் லைட் கொண்டு என்ன பண்ணுறாங்க, தரவுகளை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதற்கு பேர் ப்ளூரே டிஸ்க். ப்ளூரே டிஸ்கோட படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிகர் 3.12 ப்ளூரே டிஸ்க் ப்ளூ கலரில் காமிச்சிருக்காங்க. அடையாளப்படுத்துறதுக்காக அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அடுத்த டாபிக் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். வெளியிலேருந்து இணைக்கக்கூடிய கருவிகளை இணைப்பதற்கான போர்ட்ஸ் என்ன சொல்றது, தொடர்பு முகம்னு சொல்லலாம் அல்லது இடைமுகம்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த தலைப்பில் காமிச்சிருக்காங்க. The motherboard of the computer has many input-output sockets that are connected to the ports and interfaces found on the rear side of a computer. The external devices can be connected to the ports and interfaces. The various types of ports are given below. அதாவது கம்ப்யூட்டரோட மதர் போர்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களை இணைக்கிறதுக்கான கனெக்ஷன் பாயிண்ட்ஸ், நம்ம வீடுகளில் எப்படி சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி கம்ப்யூட்டருக்கு பின்னாடி மதர் போர்டு பின்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை அந்த படத்தில் பார்த்தா நமக்கு தெரியும். முதல்ல படத்தை பார்த்துட்டு திரும்ப இங்கே கண்டினியூஸ் தெரியுங்களா, இதுதான் அந்த படம். போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது, கனெக்ஷன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குது. சீரியல் போர்ட், பேரலல் போர்ட்டு, HDMI கேபிள், VGA போர்ட்டு, USB போர்ட்டு, நெட்வொர்க் போர்ட்டு, மவுஸ்க்கான போர்ட் அப்படின்னு நிறைய பகுதிகளை பிரித்து வச்சுருக்காங்க. மதர் போர்டோட பேக் சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நமக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டிவைசஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு போர்ட்டை பற்றி விளக்கம் பார்ப்போம். சீரியல் போர்ட் டு கனெக்ட் த எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். பழைய காலத்தில் உள்ள கம்ப்யூட்டர்ஸில்
உள்ள பாகங்களை இணைப்பதற்கு பயன்படுத்துறது பேர் சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. parallel port to connect the printers found in old computers. இதுவும் பிரிண்டரை பழைய காலத்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்ட். இப்போ உள்ள லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் எல்லாமே யூஎஸ்பி போர்ட்ஸாக வந்துட்டு யூஎஸ்பி போர்ட் நிறைய வச்சு வந்துட்டாங்க. மவுஸ் ஆகட்டும், கீபோர்ட் ஆகட்டும், பிரிண்டர் ஆகட்டும், எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ்பி போர்ட்ஸில் வர ஆரம்பிச்சிட்டு. யூஎஸ்பிக்கு விரிவாக்கம் யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட் அப்படின்னு பேர். அதுக்கு யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட், அதான் யூஎஸ்பி போர்ட். USB ports to connect external devices like cameras, scanner, mobile phones, external hard disk and printers to the computer. இதில் என்னெல்லாம் கனெக்ட் பண்ணலாம்? இதன் மூலமாக கேமராவிலேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஸ்கேனரை கனெக்ட் பண்ணலாம், மொபைல் ஃபோனில் இருக்க யூஎஸ்பி போர்ட் எடுத்து இங்கே கொண்டாந்து கனெக்ட் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஹார்டு டிஸ்க் கனெக்ட் பண்ணலாம், அண்ட் பிரிண்டர்ஸ் வரைக்கும் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த யூஎஸ்பி போர்ட் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0 என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. USB 3.0 is the third major version of the universal serial bus standard to connect computers with other electronic gadgets as shown in figure 3.13. USB 3.0 can transfer data up to 5 gigabyte per second. USB 3.1 and USB 3.2 are also released. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாடல் அடுத்தடுத்த மாடலில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. இப்போது 3.0ங்கிற வெர்ஷன், தேர்ட் மேஜர் வெர்ஷன் தான் 3.0ங்க. அந்த யூஎஸ்பி வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா கம்ப்யூட்டரோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் கம்ப்யூட்டரோட எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதோட ஸ்பீடு என்ன இருக்குது அப்படின்னா 5 கிகாபைட் பெர் செகண்ட் ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ லேட்டஸ்ட்டாக USB 3.1 அண்ட் USB 3.2 வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதனால் என்ன ஆகுது, இதை விட ஹை ஸ்பீடில் டேட்டா தரவு ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் கூட போய் பார்க்கலாம், அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ யூஎஸ்பி போர்ட் பென்ட்ரைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் USB 3.1, 3.0, 2.0ன்னு போட்டிருப்பாங்க. விலை கம்மியாக இருக்குன்னு போய் விழுந்துடக்கூடாது. விலை கம்மியாக இருக்குன்னா அதோட ஸ்பீடோட கெப்பாசிட்டி குறையா இருக்குன்னு அர்த்தம். அதோட கொஞ்சம் மீடியமாக இருக்குன்னா 3.0 இருக்கும். 3.1 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு விலை வந்து கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 ரூபா வரைக்கும் வருது. நீங்கள் யூஎஸ்பி போர்ட்டுன்னு தனியாக போய் ஃப்ளாஷ் டிரைவ் பென் டிரைவ்னு அடித்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடை காமிச்சிருப்பாங்க, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த படத்தை பார்க்கணும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பி கனெக்ட் கேபிள் எப்படி இருக்குங்கிறது தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதே டைப் தான். இதோட 3.0வோட போர்ட்ஸ் கண்டினியூஸாக 3, 6, 7 போர்ட்ஸ் காணுங்க. ஒன்றை வந்து எடுத்து என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து VGA கனெக்டர் டு கனெக்ட் த மானிட்டர் ஆர் எனி டிஸ்பிளே டிவைஸ் லைக் LCD ப்ரொஜெக்டர். ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது LCD ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணுறாங்க, அந்த VGA கனெக்டருங்கிற போர்ட்டு பயன்படுகிறது. அடுத்தது ஆடியோ பிளக்ஸ் டு கனெக்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். ஸ்பீக்கராக இருக்கட்டும், மைக்ரோஃபோனாக இருக்கட்டும் அல்லது ஹெட்ஃபோனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணோன்னா இந்த ஆடியோ போர்ட்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து PS2 போர்ட் டு கனெக்ட் மவுஸ் அண்ட் கீபோர்டு டு PC. பழைய காலத்து கீபோர்டு பூராமே பின்ஸாக இருக்கும், யூஎஸ்பி போர்ட்டில் பின்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து PS2 போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்த்து கரெக்டாக அந்த அளவில் பின் மாறாமல் வைக்கணும். கொஞ்சம் இடம் மாற்றி நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா பின் உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் அந்த கனெக்ஷன் கட் ஆயிரும், கண்டினியூ பண்ண முடியாது. அதாவது கவனமாக பார்த்து போகணும். அந்த போர்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா படத்தில் இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கா மவுஸ் போர்ட், கீபோர்டு போர்ட்டுன்னு ஒரு க்ரீன் கலர்லேயும் ஒரு மெஜந்தா கலர்லேயும் காமிச்சிருக்காங்க. இதில் சென்டரில் ஒரு திக்காக ஒரு பாயிண்ட்டும் அதை சுற்றி 7-8 பின்ஸ் இருக்கும். இதை கவனமாக இன்சர்ட் பண்ணோம்னா அந்த பின்ஸ் அதுவும் கனெக்ட் ஆகும். ஒரு பின் உடஞ்சாலோ கம்யூனிகேஷன் கட் ஆகிரும். அடுத்தது SCSI போர்ட். SCSI போர்ட் டு கனெக்ட் த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டர்ஸ். ஹார்ட் டிஸ்க் டிரைவையும் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த போர்ட்டு பயன்படுகிறது. லாஸ்ட் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், HDMI. இப்போ எல்லாரும் பயன்படுத்துகிறோம் HDMI கேபிள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த HDMIக்கோட விரிவாக்கம் தான் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ்
போர்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த HDMI போர்ட்டை பற்றி தான் இங்கே விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் இஸ் அன் ஆடியோ ஆர் வீடியோ இன்டர்ஃபேஸ் which transfers the uncompressed video and audio data from the video controller to a compatible computer monitor, LCD projector, digital television, etc. இந்த ஹை டெஃபினிஷன் போர்ட்னா உயர்தர நல்ல குவாலிட்டியான மல்டிமீடியா தகவல்கள் ஆடியோ வீடியோவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் மூலமாக பண்ண முடியும். இது வேக ஹை குவாலிட்டி இது பண்ணக்கூடிய தகவல்கள். இப்போ நீங்கள் ஈஸியாக உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாருந்தா டிவி வீடுகளில் டிவி எல்சிடி எல்இடி டிவிலாம் வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து கேபிள் கனெக்ஷனுக்கு பதிலாக டாடா ஸ்கையோ ஏர்டெல்லோ சன் நெட்வொர்க்கோ வாங்கி கனெக்ட் பண்ணுறோம். அதோட கேபிள் பார்த்தீங்கன்னா HDMI கேபிளாக இருக்கும். அந்த HDMI கேபிள் இந்த இருக்கு பாரு, இந்த மாதிரி படம் இருக்கும். இது மைக்ரோ HDMI, இது மேக்ரோ HDMI. இந்த HDMI கேபிளை கனெக்ட் பண்ணும்போது ஹை டெஃபினிஷன் உயர்தர குவாலிட்டியில் அந்த பிக்சர்ஸ் நம்ம டிவியில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய போர்ட்டு பேர் தான் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதோட இந்த தேர்ட் லெசன் ஓவர் ஆகுது. இதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. இதில் மெயினான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ரோம், எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ரோம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதிகமாக ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம் எடுத்துக்கலாம். அடுத்து 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் CD அண்ட் DVD கேட்கலாம், அல்லது 4வது கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் ப்ரோம் அண்ட் எப்ரோம் கேட்கலாம். அடுத்து 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் வாட் இஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வாட் இஸ் HDMI கேட்கலாம். அடுத்து வாட் இஸ் த ப்ரோக்ராம் கவுண்டர் கேட்கலாம். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நல்ல கவனமாக விடைகளை குறித்து படித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.